அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் ஜூரிஸ்பிருடன்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ரேசியோ டெசிடென்டி. இது ஒரு டாக்டரின் மாதிரி. தீர்ப்புக்குண்டான காரணங்கள் உங்களுடைய சிறுவினாக்கள்லையும் அல்லது பெருவினாக்களில் எங்கெல்லாம் எழுதலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பெருவினாக்களில் எங்கே வேணாலும் எழுதலாம் அந்த டாக்டரினை. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு டாபிக். இது அது மட்டும் இல்லாமல் ஜூரிஸ்பிருடன்ஸில் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் உட்புகுத்தி எழுதலாம். அதாவது ஒரு கேஸ் ஸ்டடி நீங்கள் எழுதுறீங்கன்னா முந்தைய கேஸ் ஸ்டடி நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணி எழுதுறீங்களோ, அதாவது மேற்கோள் காட்டி நீங்கள் எழுதுறீங்களோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டுக்குள்ளே தான் அடங்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. புரியல இல்லையா? இந்த ஒரு 4 லைன் படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வந்துடும் பாருங்க. ஒரு வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க காரணமான மிக முக்கிய சட்டப்பிரிவு. ஒரு வழக்கு ஒன்று நடக்குதுங்க. அந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஆர்குமெண்ட் கம்ப்ளீட் ஆகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போய் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதில் தீர்ப்பு வழங்குறதுக்கு ஆனரபிள் ஜட்ஜு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கட்டத்தில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோன்ற மாதிரி நினச்சிக்கிங்க. மிக முக்கியமான சட்டப்பிரிவு அல்லது அந்த வழக்கில் பின்பற்றப்படும் சட்ட விதிகள். ஒவ்வொரு வழக்கிற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதிகள் பின்பற்றப்படும், ஒரு கொள்கைகள் பின்பற்றப்படும். ஃபேமிலி கேஸாக இருந்தால் ஒரு மாதிரி நடத்துவாங்க, மணி சூட்டாக இருந்தால் ஒரு மாதிரி நடத்துவாங்க, கிரிமினல் கேஸாக இருந்தால் ஒரு மாதிரி நடத்துவாங்க, சிவில் கேஸாக இருந்தால் ஒரு மாதிரி நடத்துவாங்க, இதே இந்த ட்ரக்கு இந்த மாதிரியான விஷயமா இருந்தால் அதற்கு ஒரு மாதிரி நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஆனரபிள் கோர்ட்டு நடந்துக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேசியோ டிசென்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் புரியல, இன்னும் அடுத்த லைனை படிக்கிற பாருங்க. மேலும் தீர்ப்பின் மைய காரணம் எதிர்கால வழக்குகளில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய பகுதி பின்பற்றப்படும். அதாவதுங்க ஒரு வழக்கில் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டாச்சு, அந்த வழக்கை மேற்கோள் காண்பித்து இந்த வழக்கில் நம்ம தீர்ப்பு வாங்குகிறோம். ஸோ இதனுடைய பெயர் உங்களுக்கு இன்னத்திலாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கணும். ஞாபகம் வந்திருந்ததுன்னா நீங்கள் 14 வீடியோவும் பார்த்தா மாதிரி அர்த்தம், இல்லைன்னா நேரடியாக இந்த வீடியோவுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். முந்தைய தீர்ப்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படும். இந்த முந்தைய தீர்ப்புகளின் அடிப்படையில் இப்போதைய தீர்ப்பு வழங்கப்படுமே ஆனால் அதற்கு பெயரும் ரேசியோ டெசிடென்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பைண்டிங் ஆஃப் பிரசிடென்ட், நம்பர் ஆஃப் பிரசிடென்ட், நம்பர் ஆஃப் முந்தைய தீர்ப்புகள், எண்ணிக்கையின் அடிப்படையில் 4, 5, 6 படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில அட்வொகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி சொல்லிச்சு, அது அந்த மாதிரி சொல்லிச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேசியோ டெசிடென்டி அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வரையறை செஞ்சுருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்கு. இதில் என்ன இருக்கோ அதுதான் இந்த இடத்துல ஃப்ளோ சார்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. கோர் ஆஃப் ஆர்டர்னா என்ன? இட்ஸ் கால்டு பிரசிடென்ட், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா மைய கருத்துக்கள் அல்லது சட்ட பிரிவுகள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கலாம். லீகல் பிரின்சிபல், அதாவது சட்ட கொள்கைகள் அடிப்படையில் தான் இந்த ரேசியோ டெசிடென்டி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அப்ளைஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் ஆவாங்க. சட்ட பிரிவுகளாக இருக்கட்டும், நீதி கொள்கைகளாக இருக்கட்டும், அல்லது பிரசிடென்ட்டாக இருக்கட்டும், கொள்கையில் அடிப்படையில் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும், அல்லது விதிகளின் அடிப்படையில் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ன் பிரசிடென்ட், அதாவது ஒரு பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா பிறக்கின்றது. அதாவது பிறந்த பிரசிடென்ட்டை உபயோகப்படுத்தி ஒரு பிரசிடென்ட் பிறக்குது. முந்தைய தீர்ப்பின் அடிப்படையில் தற்போதைய தீர்ப்பு உருவாகிறது, அது இன்னொரு வழக்குகளில் முந்தைய தீர்ப்பாக மாறும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. எசென்சியல் ரீசன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா எசென்சியலான விஷயமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை உபயோகப்படுத்திட முடியாது. பைண்டிங் பிரசிடென்ட், அதாவது நம்பர் ஆஃப் முந்தைய தீர்ப்புகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் ரேசியோ டெசிடென்டி. இவரை டச் பண்ணும்போது கூடவே இன்னொருத்தர் வந்துருவார். அவர் பேர் தான் ஆர்பிட்டர் டிக்டா. ஆர்பிட்டர் டிக்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரேசியோ டெசிடென்டியை டச் பண்ணாமல் இருக்க முடியாது. ரேசியோ டெசிடென்டியை கேட்டால் நீங்கள் ஆர்பிட்டர் டிக்டாவை டச் பண்ணாமல் இருக்க முடியாதுன்றதை உங்கள் மனசில்
தெளிவாக நிலைநிறுத்திக்கிங்க. இதுவும் அதுவும் ஒன்றோடு ஒன்று நண்பர்கள் மாதிரி. ஆர்பிட்டர் டிக்டா என்பது ஒரு வழக்கின் தீர்ப்பின் அவசியம் இல்லாமல், ரேஷியோ டிசிடென்டி அவசியமான ஒன்று, ஆர்பிட்டர் டிக்டான்றது அவசியம் அல்லாத ஒன்று. என்ன மாதிரி அவசியம் இல்லாத பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் ஒரு சில நேரங்களில் நடக்கும். அந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் டிக்டா. அவசியமான பேச்சுக்கள் பல நேரங்களில் நடக்கும். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ டிசிடென்டி. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏதோ ஒரு வழக்கு இருக்கட்டும், அதாவது மீடியேஷன் போகிற வழக்காக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி இஷ்யூ எடுத்துப்போமே. மீடியேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை உட்கார வச்சு பேசுகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் இருப்பார். மீடியேட்டர்கிட்ட இவங்க எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. என்ன அடித்தார் பிடிச்சாரு, நான் அது பண்ண மேக்ஸிமம் உண்மை சொல்லுவாங்க, போய் சொல்லுவாங்க. இவர் கேட்க அதாவது இவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அந்த மீடியேஷன் சென்டர். வழக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல், ஆனால் மிக அற்புதமான ஒரு செயலும் கூட. ஸோ மீடியேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக இறங்கி நிறைய பேசும்போது பல உண்மைகள் வெளில வரும். ஆனால் இந்த இடத்துல பேசக்கூடிய உண்மைகள் எதுவுமே ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட வராதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் கோர்ட்டில் நடைபெறுகின்ற விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ டெசிடென்டி. மீடியேஷன் சென்டரில் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் டிக்டா. மீடியேஷன் சென்டரில் அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறாங்க கிடையாது, அப்படி கிடையாது. அந்த இடத்துடைய தன்மை வேற, ஆனரபிள் கோர்ட்டுடைய தன்மை வேற. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம புரிய வச்சிருக்கிறது. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைண்டிங் ஆஃப் லா ஈக்குவல் டு ரேஷியோ டெசிடென்டி. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் கட்டம் கட்டி எழுதிடுங்க. ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள். யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் தன்வந்தி தேவி அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி. என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் அக்யூசேஷன் கேஸ். லேண்டை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கையகப்படுத்துது. ஒரு சொற்பமான தொகையை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குறாங்க. நிலத்தை கையகப்படுத்தி அதற்குண்டான தொகை பார்த்தீங்கன்னா கம்மியான தொகை கொடுக்குறாங்க. இது எதிர்த்து பார்த்தீங்கன்னா தன்வந்தி தேவி மற்றும் பலர், அதாவது அவங்களுடைய பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதே போல் லேண்டை கொடுத்தவர்கள், அதாவது கையகப்படுத்தப்பட்ட பாதிப்பை அடைந்தவர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய தீர்ப்பின் அடிப்படையில், முந்தைய தீர்ப்புனாவே இந்த இடத்துல ரேஷியோ டெசிடென்டி வந்துடுது, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகமான தொகை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அதை எதிர்த்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது இந்த வழக்கு. சுப்ரீம் கோர்ட்டு வேறு ஆங்கிளில் பார்க்குது. முந்தைய தீர்ப்பை எல்லா வழக்குலையும் ஒரே மாதிரி பொருத்தி பார்க்காதீங்க. ஒரு வழக்கில் தீர்மானிக்கப்பட்ட சட்ட கொள்கை அந்த வழக்கிற்கு உண்டானது. அதாவது ஒரு வழக்கில் தீர்மானிக்கப்பட்ட ரேஷியோ டெசிடென்டி அந்த வழக்கிற்கு சொந்தமானது. அதை இன்னொரு வழக்கிற்கு கடத்தாதீர்கள். அப்போ ஏன் இந்த பிரசிடென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட் இருக்கட்டும், முந்தைய தீர்ப்புகள் இருக்கட்டும், ஆனால் இந்த வழக்கிற்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஆராயுங்க, ஆராய்ந்து நீங்கள் அதற்குண்டான தீர்வு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன வழக்கு தான் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் தன்வந்தி தேவி அப்படின்றது. இந்த கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது லேண்ட் அக்யூசேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வருது ப்ராப்பர்ட்டியில், அதாவது இதே ஜூரிஸ்பிரூடன்ஸில். அந்த இடத்துலையும் இந்த கேஸ் ஸ்டடி உபயோகப்படுத்திக்கலான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி யோசிக்கிறது தான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு அழகு. எந்த இடத்துல கேஸ் ஸ்டடியை உள்ளே உட்புகுத்தி எழுதணும் அப்படின்றத யோசிங்க. அதற்கு பெயர் தான் ஜூரிஸ்பிரூடன்ஸ் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.